வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவ். கோல்டுக்கான டிமாண்ட் இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. கோல்டு ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராடக்டாக இன்னும் அதிகமாக மாறப்போகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இன்னொரு பர்ஸ்பெக்டிவாக சொல்கிறீங்க. அதாவது கோல்டை விட மியூச்சுவல் ஃபண்டு தான் காஸ்ட்லி, மியூச்சுவல் ஃபண்டுக்கான டிமாண்டு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் சரியாக முதலீடு பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய லாபம் காத்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? ஓகே, கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி. இந்த கமாடிட்டி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபோ பொண்ணோ அவங்க கொஞ்சம் நகை அவங்க போட்டிருக்காங்க. அதை தவிர ஒரு மேரேஜுக்கு அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக இன்றைக்கி நகை வேணும். ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலுங்கிறத விட ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு சோஷியல் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நகை இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ என்னுடைய வாதம் என்ன அப்படின்னதுன்னா, இந்த மாதிரி எதெல்லாம் கமாடிட்டியோ அதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெயின்டு க்ரோத்தாக இருக்கும். சஸ்டெயின்டு க்ரோத் என்னதுன்னா ஒரு படிப்படியாக தான் ஏறுமே ஒழியும் பயங்கரமாக ஏறாது. இப்போ உடனே நான் அது மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் லாஸ்ட்டு 3 monthஸில் 20% ஏறி போச்சு. இப்போ நீங்கள் படிப்படியாக ஏறணும்னு சொன்னதுன்னா எப்படி 20% ஏறிடுச்சுன்னா இது எப்படி படிப்படி ஏறுறது? இது பயங்கரமான ரைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்னா அது ரொம்ப நாளாக ஏறவே ஏறாது. ஒரு பர்டிகுலர் பீரியடில் டக்குன்னு விலை ஏறும், அதுக்கப்புறமா திருப்பி இறங்கிடும். இது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஜூலை 2020 கோவிடுடைய ஆல்மோஸ்ட் கோவிட் அப்போ தான் செட் ஆகுது. அந்த சமயத்தில் 1 கிராம் தங்கம் 5400 ரூபா. ஸோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு நல்ல பீக் 5400 வரையும் அன்றைக்கி போகக்கூடிய 5400 5600 வரையும் கோல்டு இன்றைக்கி பீக். 5600லேருந்து இன்றைக்கி நம்ம பேசும்போது 6600 அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 25% தான் லாஸ்ட்டு 4 வருஷத்தில் ஏறி இருக்குது. நடுவில் லாஸ்ட்டு 3 monthஸில் ஒரு 20% கிட்ட தோணாலும் லாஸ்ட்டு 4 yearsல 25% தான் இருக்குது. இப்போ கோல்டில் இருக்க வரையும் எல்லோரும் என்ன பார்க்குறாங்கன்னா இந்த அப்சல்யூட் நம்பர் பார்க்குறாங்க. சார் நீங்கள் 6500, நாளைக்கு அது 10,000 போயிடும் சார். 10,000 போச்சுன்னா என்ன பண்ணுறது? நானும் தான் சொல்கிறேன் 10,000 போகும். 10,000 எப்போ போகும்? 10,000 போகிறதுக்கு என்னை பொறுத்தவரை மினிமம் ஒரு 7-10 வருஷம் ஆகும். 6500 10,000 2 yearsலையோ 3 yearsலையோ போகாது. சார் நீங்கள் இப்போ பாஸ்ட் டேட்டா வச்சு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஃபிசிக்கல் கோல்டு மேலே பெரிய மோகம் இல்லாத சைனா கூட இன்றைக்கி கோல்டு அதிகமாக வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளும் கோல்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால தான் கோல்டுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கோல்டுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் கோல்டே மைன் பண்ணாமல் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ இருக்க கோல்டுக்கு நிறைய மதிப்பு இருக்கும், டிமாண்ட் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. சரி, இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ கோல்டை ஒருத்தர் ப்ரமோட் பண்ணணும்னா அப்படி தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நிலம்னு வச்சிங்களேன், நிலத்தை நம்ம புதுசாக கண்டுபிடிக்க முடியாது, அதனால் மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்டால் எப்போதுமே நல்லது அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் மண்ணில் போட்டால் மண் புதுசாக நம்ம லேண்டு இன்வென்ட் பண்ண முடியாது அப்படின்னதுனா என்னத்துக்காக அப்பார்ட்மெண்ட் இருக்குது? ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் 100 வீடு 500 வீடு 1000 வீடு எதுக்கு இருக்குது? பிகாஸ் பீப்புள் வாண்டட் டு லிவ் இன் அ பர்டிகுலர் ஏரியா, நாட் எவ்ரிவேருங்கிறது கிடையாது. ஸோ இந்த கோல்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது ஜென்ரலாக ஓகே மைன் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் த கோல்டு. பட் நீங்கள் நீங்கள் அதோடைய டேட்டா, ஸோ ஐ ஹாவ் த கம்ப்ளீட் டேட்டா 1980லேருந்து இன்னி வரையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 44 வருஷமாக கோல்டு எப்படி ட்ராவல் ஆகிருக்குங்கிற டேட்டா எனக்கு தெரியும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னதுன்னா என்னுடைய ரீடிங் படி இந்த 6500ங்கிறது இன்றைக்கி 6600 ரூபா இருக்கக்கூடியது 10,000 போகிறதுக்கு ஒரு 7-10 வருஷம் ஆகும். சப்போஸ் 7 வருஷம் குவிக்காகவே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 6600லேருந்து 10,000 அப்படிங்கிறது 50%. 50% in 7 years ஆர் ஓகே 5 yearsே வச்சுங்க. 5 yearsல 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது 7% தான் க்ரோத். ஸோ 7% க்ரோத் பெரிய க்ரோத் கிடையாது. கான்ட்ரரி டு தட் இன்றைக்கி அதே அமௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம் அப்படின்னதுன்னா இன்றைக்கி 100 ரூபா போடுறது நெக்ஸ்ட்டு 5 yearsல 200 ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. அப்போ கோல்டில் 50% தான் கிடைக்கிது, மியூச்சுவல் ஃபண்டில் 100% கிடைக்கிது அப்படின்னதுன்னா நீங்கள் 50 பவுன் வாங்குகிற இடத்துல நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 100 பவுனே வாங்கலாம். அதுதான் என்னுடைய இது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறைய அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே கோல்டே பிடிக்கல, நிறைய பேர் கோல்டே இன்வெஸ்ட் பண்ணல. கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இட் இஸ் அன்ப்ரொடக்டிவ் அசெட். ஒன்று என்ன பண்ணுறதுன்னா அவங்க வச்சுட்ருக்காங்க, அல்லது 50% ஆஃப் த கோல்டு இஸ் ஸ்லீப்பிங் இன் த லாக்கர். சார் இப்போ ஃபிசிக்கல் கோல்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிஜிட்டல் கோல்டு வந்துடுச்சு. அதில் கோல்டு ETF நிறையா இருக்குது.
எஸ்ஜிபி இருக்குது, இந்த மாதிரியான கோல்ட்லேயும் மக்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட இது பாதுகாப்பானது, ரொம்ப சேஃபானதுன்னு சொல்கிறாங்க தானே. ஏன் வந்து ஆர்கனைசேஷனுடைய growth இஸ் மச் பிகர் than த கமாடிட்டி கோல்டு அப்படின்னதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இன்றைக்கி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னதா இருந்ததுன்னா, இன்றைக்கி 10 பேரை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி நாளைக்கு 50, 100, 200, 1000ன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ப்ரொடியூசிங் சம்திங் டு த எக்கானமி. அதனால் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வருது, நிறைய பேர் வந்து முன்னேறுறாங்க. வேற கோல்டை பொறுத்த வரையும் என்னென்னா, இட் இஸ் பியூர்லி டிபெண்டிங் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்னதுன்னா கோல்டு வந்து அங்கே இதாகிடுச்சு. இப்போ எவ்வளோ நாள் வாங்குவாங்க? பீப்புள் பாட் கோல்டு, எனஃப் கோல்டு. எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ கோல்டு வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஒன்றா அதை வச்சுக்கணும், அதர்வைஸ் வந்து விற்கணும். விற்க ஆரம்பிச்சதுன்னா இறங்கும், விற்க ஆரம்பிக்கல இனிமேல் வாங்க முடியலன்னா அது அப்படியே தான் இருக்குமே ஒழிய, கோல்டை பொறுத்தவரையும் கோல்டுடைய ஏற்ற இறக்குங்கிறது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால ஏறி இருக்குது. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா $2400 தொட்டுட்டு இன்றைக்கி 2320, ஆல்ரெடி 3% வந்து டவுன். 3%ங்கிறது பெரியசு கிடையாது, பட் ஸ்டில் 3% வந்து இப்போ இறங்கி தான் இருக்குது. 6800 சில்லற வரையும் போனது இன்றைக்கி 6600 வந்துருக்கு. $250 வரையும் கோல்டு வந்து கிராமுக்கு இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. ஸோ என்னுடைய ரீடிங் வந்து என்னென்னா, கோல்டு நான் விலை ஏறாதுன்னே நான் சொல்லலை. கோல்டு ஏறுறதை விட கோல்டு ஒரு படி ஏறினதுன்னா மியூச்சுவல் ஃபண்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் மினிமம் 2 டைம்ஸ் ஏறும். சார், இப்போ எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நிறையா தடவை நம்ம பேசியிருக்கோம். எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ஓகே சார், இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி ஒரு பாதையில் போயிட்டுருக்கு, இதே மாதிரி ஸ்மூத்தாக போகும் அப்படின்ட்டு தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. பட் திடீர்னு ஏதாவது நமக்கு ஒன்றா ஒரு ஜாப் போகலாம், அல்லது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் பிரெட் வின்னர் வந்து இறந்து போகலாம். இந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி அன்சர்டனிட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் வரலாம், வராமல் போகலாம். சப்போஸ் நம்ம இது மாதிரி ஒன்று வந்ததுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஜாப் போயிடுச்சு அப்படின்னதுன்னா, மினிமம் ஒரு 6 மாதமாவது நான் இன்றைக்கி வந்து $1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னதுன்னா, ஒரு $6,00,000 என்னுடைய பேங்க்கில் பணம் இருந்ததுன்னா, சப்போஸ் நாளைக்கு வேலை இல்லைன்னா கூட 6 months வரையும் நான் வந்து அந்த என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கக்கூடிய, அதாவது பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய அந்த 6 லட்சத்தை வச்சு 6 மாதம் என்னால் ஓட்ட முடியும். அது உள்ளுக்குள்ளே ஐ ஃபைண்ட் அ ஜாப். அதனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 months ஆகுது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுக்கணும். விச் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் தவிர இது வந்து லிக்விடாக இருக்கணும். எனி டைம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரலாக எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ என்னுடைய இது வந்து என்னென்னா, ஓகே எமர்ஜென்சிங்கிறது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அது நடந்ததுன்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் வேணும். அப்போ அந்த மணி வந்து பேங்க்கில் தான் இருக்கணுமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் கூட இருக்கலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ பேங்க்கில் இருக்கணுமா, இல்லை வந்து அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கு? கரெக்ட். இப்போ வந்து பீப்புள் ஹூ ஆர் ரிஸ்க் அவர்ஸ், நான் வந்து ஐயோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், ரொம்ப பயப்படக்கூடிய ஆளுங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் கீப்பிங் இட் மணி ஒன்லி இன் த ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட், நான் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் $6,00,000 லெட்டஸே $5,00,000 வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் வைக்கிறாங்கன்னா, அவங்க டெஃபினட்டாக ஒரு $25,00,000 மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தா தான் $5,00,000 இதில் பேங்க்கில் வச்சுருக்க முடியும். அப்போ நான் ஆல்ரெடி $25,00,000 நான் வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த $5,00,000 தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. ஸோ இப்போ 25 + 5 30 ஆகிடுச்சு. ஸோ 30 வந்ததில் வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இது லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை பிளெட்ஜ் பண்ணி நம்ம வந்து வி கேன் கிரியேட் அமௌண்ட். ஸோ $30,00,000 இருக்கக்கூடிய மணியில் நான் என்ன பண்ணேன்னா, $10,00,000 மியூச்சுவல் ஃபண்டு, பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதை நான் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த $10,00,000 நான் வச்சுட்டு அதில் வந்து 50% ஆஃப் த மணி விச் இஸ் அவைலபிள் ஃபார் எமர்ஜென்சி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த $5,00,000 க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே எமர்ஜென்சி வந்ததுன்னா, அந்த நான் $5,00,000 அல்லது கீழே எடுக்கிறேன்னா, எவ்வளோ எடுக்கிறேனோ அது வருஷத்துக்கு 10%. அது வந்து சீப்பானது. ஒன்லி வி ஆர் பேயிங் த இன்ட்ரெஸ்ட். பாக்கி எல்லா லோன்லையும் நம்ம பிரின்சிபலும் பே பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவோம். இங்கே வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ண போகிறோம். ஸோ $5,00,000 எடுத்தால் வருஷத்துக்கே நான் $50,000 பே பண்ணால் போதும், மாதம் $4,000 பே பண்ணால் போதும். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வச்சுட்டு, இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியே வரலன்னா, இந்த $5,00,000 எடுத்திருந்தீங்களே அதே $10,00,000 ஆகிடும். ப்ராபப்ளி இல்லை இப்போ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஏதோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த 5 கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா கூட 5 வந்து உங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ
நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் வேணுமே ஒழிய ஜஸ்ட் பிகாஸ் சில பேர் முன்னாடி ஒரு சொல்யூஷனை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதே சொல்யூஷனை ஃபாலோ பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை. தேங்க்யூ.